தமிழ்நாடு நிதிநிலை மிக மோசமாக இருப்பதாக முதல்வர் விஜய் தனது முதல் உரையிலேயே குறிப்பிட்டிருந்தார். இதற்கு திமுக தலைவரும் மாஜி முதல்வருமான ஸ்டாலின் பதிலடியும் கொடுத்திருந்தார். இந்த வார்த்தை மோதல் ஒரு பக்கம் இருக்க, மாநிலத்தின் நிதிநிலை உண்மையில் எப்படி இருக்கிறது என்பது குறித்து நாம் பார்க்கலாம். தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு தாவேகா தலைவர் விஜய் தனது முதல் உரையிலேயே திமுக அரசு மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். நிதிநிலையில் அரசு ரூபாய் 10 லட்சம் கோடிக்கும் அதிகமான கடன் சுமையை விட்டு சென்றதாகவும், மாநில கருவூலத்தை காலி செய்து விட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பதவியேற்புக்கு பிறகு கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் மாநிலத்தின் நிதிநிலை எதிர்பார்த்ததை விட மோசமாக இருப்பதாக தெரிவித்தார். மேலும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் தமிழக அரசின் நிதிநிலை குறித்த வெள்ளறிக்கையை வெளியிட திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். இதன் தொடர்பாக அவர் மேலும் பேசுகையில், தமிழக அரசு எந்த நிலையில் எப்படி இருக்கிறது என்பதை இப்போதுதான் பார்த்துள்ளோம். முந்தைய அரசு ரூபாய் 10 லட்சம் கோடிக்கும் அதிகமான கடனை வாங்கிவிட்டு சென்றது. அதிகாரத்தை விட்டு வெளியேறும் முன் கருவூலம் முழுமையாக காலியாக்கி விட்டனர் என்று விஜய் குறிப்பிட்டார். விஜயின் இந்த கருத்துக்கள் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளன. முதல்வர் விஜயின் இந்த விமர்சனத்திற்கு மு.க. ஸ்டாலின் உடனடியாக பதிலளித்துள்ளார். மாநில கருவூலம் காலியாக உள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டை அவர் அடியோடு மறுத்தார். அரசுக்கு நிதி இல்லை என்று உடனடியாக கூற வேண்டாம், நிதி இருக்கிறது என்று ஸ்டாலின் சமூக வலைதள பக்கத்தை பதிவிட்டார். மக்களுக்கு அதனை வழங்க மனமும் திறமையும் தான் தேவை என்று அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். தாவேகா ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுத்துள்ள திருமாவளவனும் கூட இப்போது கிட்டத்தட்ட அதே கருத்தை தான் கூறியிருக்கிறார். அதே நேரம் இந்த கருத்து மோதல் 2021 நடந்த சம்பவத்தை தான் நினைவுபடுத்துகிறது. அப்போது திமுக ஆட்சிக்கு வந்த உடனேயே அப்போதைய நிதியமைச்சர் PDR ஒரு வெள்ளறிக்கையை வெளியிட்டார். அதில் 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் தமிழகத்தின் நிதிநிலை மிக மோசமான நிலையில் இருப்பதாக விவரித்தார். இப்போது 5 ஆண்டுகளுக்கு பிறகு விஜயும் கிட்டத்தட்ட அதே கருத்தை கூறியிருக்கிறார். அதே நேரம் தமிழகத்தில் கடன் சுமை குறித்த நம்பரை பார்த்தால் அது வேறு ஒரு கதையாக சொல்கின்றன. இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்ட தரவுகளின்படி 2025 நிதியாண்டின் முடிவில் தமிழ்நாட்டின் நிலுவையில் உள்ள கடன்கள் ரூபாய் 9.56 லட்சம் கோடியாக இருந்தன. இது இந்திய மாநிலங்களிலேயே மிக உயர்ந்த அளவாகும். அதே நேரத்தில் தமிழ்நாடு நாட்டின் வேகமாக வளர்ந்து வரும் மாநிலங்களில் ஒன்றாகும் என்பது கவனிக்கத்தக்கது. 2011-12 அடிப்படை ஆண்டாக கொண்ட பழைய GDP கணக்கீட்டின்படி 2025 நிதியாண்டில் தமிழகம் 11.2% வளர்ச்சி அடைந்தது. உண்மையான வளர்ச்சி 10.8% இருந்தது. கடந்த 2 ஆண்டுகளில் 10%க்கும் மேல் தமிழ்நாடு வளர்ச்சியை பதிவு செய்திருந்தது. மேலும் இந்தியாவின் மிக வேகமாக வளர்ந்து வரும் மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடும் திகழ்கிறது. வேகமாக வளரும் பொருளாதாரங்களுள் தான் காரணமாக அதிக கடனை தாங்க முடியும். ரிசர்வ் வங்கி தரவுகளின்படி மாநிலத்தின் கடன் என்பது மாநில GDP விகிதம் 30.6 விழுக்காடாக இருந்தது. இது 2022 இருந்த 32% என்ற நிலையை விட குறைவாகும். இது வளர்ச்சிக்கு ஒரு பாசிட்டிவ் அறிகுறி. மேலும் தமிழக அரசின் கடன் என்பது திமுகவால் மட்டும் ஏற்பட்டது இல்லை. அது பல ஆண்டுகளாகவே தொடர்ந்து அதிகரித்து வரும் சிக்கலாகவே இருந்து வருகிறது. சமீபத்திய நிதி ஆணையத்தின் அறிக்கை கூட தமிழ்நாட்டின் கடன் கடந்த பல ஆண்டுகளாக சீராக உயர்ந்து வருவதையும், கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மேலும் அதிகரித்திருப்பதையும் காட்டுகிறது. அதே நேரம் தமிழகத்தின் கட்டாய செலவினங்களான சம்பளம், ஓய்வூதியம், வட்டி செலுத்துதல் பெரிய செலவாக இருக்கிறது. 2026 நிதியாண்டில் மாநிலத்தின் மொத்த வருவாய் வரவுகளில் சுமார் 62% இந்த கட்டாய செலவினங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. இது வளர்ச்சி திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை குறைக்கிறது. இந்த சூழ்நிலையில் 2 மாதங்களுக்கு ஒரு முறை 200 யூனிட் இலவச மின்சாரம் என்ற விஜயின் வாக்குறுதி அரசு செலவினங்களை மேலும் அதிகரிக்கும். 2025-26 நிதியாண்டில் தமிழ்நாடு அரசு ஏற்கனவே மானியங்கள் மற்றும் நலத்திட்டங்களுக்காக ரூபாய் 72,000 கோடிக்கு மேல் செலவழிக்க திட்டமிட்டிருந்தது. இது சாலைகள் மற்றும் உள்கட்டமைப்பு போன்ற வளர்ச்சி திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட தொகையை விட அதிகமாகும். விஜயின் தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட அனைத்து நலத்திட்ட வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவது நிதி நெருக்கடியை கணிசமாக அதிகரிக்கும். இந்த சூழ்நிலையில திமுக ஆட்சியில் 2023 ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கப்பட்ட மகளிர் உரிமை தொகை திட்டம் தமிழக அரசின் முக்கிய நலத்திட்டங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தின் மூலம் தற்போது 1.31 கோடி மக்கள் பயனடைந்து வருகிறார்கள். ஒவ்வொருவரும் மாதம் 14ஆம் தேதி பயனாளிகள் வங்கி கணக்கில் நேரடியாக இந்த தொகை வரவு வைக்கப்பட்டு வந்தது. குடும்ப செலவு, குழந்தைகள் கல்வி, மருத்துவ தேவை உள்ளிட்ட அன்றாட தேவைகளுக்கு இந்த தொகை பெரும் உதவியாக இருந்தது என பல பெண்கள் கூறினார்கள். குறிப்பாக கிராமப்புற பெண்கள் மற்றும் நடுத்தர பெண்களுக்கு இந்த திட்டம் முக்கிய ஆதாரமாக அமைந்தது. ஆனால் தற்போது தமிழக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதால் மே மாதம் உரிமை தொகை குறித்து சந்தேகம் எழுந்துள்ளது. திமுக அரசின் அமைச்சரவை பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் புதிய அரசு இன்னும் முழுமையாக பொறுப்பேற்காத சூழ்நிலை நிலவுகிறது. இதனால் அரசு அதிகாரிகள் நிதி ஒதுக்கீட்டில் முக்கிய கோப்புகள் வழங்கும் திட்டத்தின் நடைமுறை தற்போது மந்தமாகியுள்ளது. பொதுவாக அரசு நிதி ஒதுக்கீடுகள் அமைச்சரவை ஒப்புதல் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அனுமதியுடன் தான் நடைமுறைக்கு வரும். தற்போது இடைக்கால நிர்வாக சூழ்நிலை நிலவும் மகளிர் உரிமை தொகை நிதி விடுப்பிலிருந்து தாமதம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் வழக்கம் போல மே 15ஆம் தேதி பெண்களின் வங்கி கணக்கில் தொகை வைக்க வருமா என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே தமிழக வெற்றி கழக தலைவர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பெண்களுக்கான உரிமை தொகை 1000 இருந்து 2500 உயர்த்தப்படும் என்று முக்கிய வாக்குறுதி அளித்திருந்தார். இந்த அறிவிப்பு பெண்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்றது. குறிப்பாக குடும்ப செலவு அதிகரித்த நிலையில் கூடுதல் தொகை வழங்கப்படும் என்ற நம்பிக்கையின்
பலரிடம் உருவாக்கியது. தற்போது தாவேக ஆட்சி அமைக்கும் சூழல் உருவாகியுள்ளதால் இந்த மாதத்திற்கு 2500 வழங்கப்படுமா என்று கேள்வி எழுந்துள்ளது. சில உடனடியாக புதிய தொகை அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்க, மற்றொரு தரப்பு நிர்வாக நடைமுறைகள் மற்றும் பட்ஜெட் ஒதுக்கீட்டு காரணமாக சிறிது காலம் ஆகலாம் என்று கூறுகிறார்கள். அரசியல் மாற்றங்கள் எதுவாக இருந்தாலும் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்பதே பெகளின் முக்கியமான எதிர்பார்ப்பாக உள்ளது. குறிப்பாக மாதந்தோறும் இந்த தொகை நம்பி வாழும் குடும்பங்கள் அதிகமாக இருப்பதால் புதிய அரசு விரைவாக தெளிவாக அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று கோரிக்கைகள் வழிபெறுகின்றன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.